பிசாசு துரத்த என்னன்னு அர்த்தம்? பிசாசினால் வந்த அத்தனை விளைவுகளை வெளியே துரத்துறது பிசாசு துரத்து தான். ஒரு தலைவலியை துரப்படுத்தின என்னன்னு அர்த்தம்? பிசாசோட ப்ராடக்டை துரத்துட்டீங்க. அப்ப அங்க தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தலைவலி இல்லாத வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யம். தலைவலியோடு வாழ்வது பிசாசின் ராஜ்யம். சுகமாகட்டும், உங்கள் வீட்டுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். வியாதி படுக்கைகள் மாறுவதாக, வியாதிகள் மறைவதாக, தேவனுடைய ராஜ்யம் கட்டமைக்கப்படும். இந்த வாரம் ரொம்ப சீரியஸான மேட்டர். 2ஆம் உலகத்தோடு தொடர்பு கொள்வது எப்படி, அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பூமிக்குள்ள கொண்டு வருவது எப்படி, இதுதான் தேவன் நமக்கு டிசைன். இதுக்கு தான் இயேசு ஜெபித்தார், இதுக்கு தான் ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார், இதுக்கு தான் சிலுவையில் போய் வேலையை முடிச்சார். திரும்ப உயிர் தெழுந்த பிறகும் 40 நாள் அளவும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் எப்படி ரிலீஸ் பண்ணுது. ஸோ 2 வேர்ல்டு இருக்குது. ஒன்று விசிபிள் வேர்ல்டு, இன்னொன்று இன்விசிபிள் வேர்ல்டு. ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம இருக்கிறது எந்த வேர்ல்டு? விசிபிள் வேர்ல்டு. இது ஆஃப்டர் த ஃபாலிங் ஆஃப் ஆடம் அந்த உலகத்துக்குள்ள இருக்கிறோம். ஆதாம் வீழ்ச்சிக்கு பிறகு இருக்கிற ஒரு உலகம், அந்த உலகத்தை நீங்க இருக்கிறீங்க. இன்னொரு உலகம் இருக்கு, அது இன்விசிபிள் வேர்ல்டு. ஆமென் சொல்லுங்க. அது தேவனுடைய ராஜ்யம். அங்கே செழிப்பின் ராஜ்யம், அங்கு மரணம் இல்லாத ராஜ்யம், அங்கே ஆரோக்கியத்தின் ராஜ்யம். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் ரிலீஸ் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ராஜ்யம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த வார்த்தைக்கு பின்பாக மிகப்பெரிய விலைக்கரையம் இருக்கிறது. அந்த விலைக்கரையத்தின் அடிப்படையில் தான் பரிசுத்த ஆவியானவர் கண்களை திறப்பாராக. ஆவியானவர் கிரியை செய்கிறதற்காக நன்றி சொல்கிறேன். அந்த விலைக்கரையத்தின் அடிப்படையில் குடியுரிமை மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. எதற்காக? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. நீங்கள் ஒரு நாட்டு குடியுரிமையை வாங்க வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே நீங்கள் குடிமகனாக பிறக்க வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், ஆகையால் அந்த நாட்டின் குடியுரிமை உங்களுக்கு வந்திருக்கிறது. God is good. Hallelujah. Amen. உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க சந்தோஷம். தேவனுடைய வார்த்தை நம்மை மறுரூபமாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நம்மபடி செய்கிறது. கண்மலை நொறுக்கிற சம்மட்டியாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறது. தேவனோடு நடப்பது என்பது அது என்றைக்குமே போர் அடிக்கிறதா மாறாது. அது போர் அடிக்கிற மாதிரி நம்ம நினைக்கும்போது டக்குன்னு அடுத்த ரெல்மு கூட்டிகிட்டு போயிடுவார் தேவன். நான் இறக்குற ஒரு 28 வருஷம் 30 வருஷம் அவரோடு நடந்திருக்கிறேன். அவரோடு கூட நடப்பது என்பது எந்த மனிதனோடும் இருப்பதை விட சுவாரஸ்யமானது, ஆசீர்வாதமானது, மேலானது. ஆமேன், ஆமேன். ஆகவே அது ஒரு நாள் ஏறக்குறைய 300 வருஷத்துக்கு மேலாக ஏனோக்கு தேவனோடு நடந்தான். வாக் வித் காட். ஆனால் ஒரு நாளும் தேவன் அவனுக்கு போர் அடிக்கலை. யாரோ சிலருக்கு போர் அடிக்குது. ரொம்ப பழைய கிறிஸ்தவங்களை போய் பார்த்தா ரொம்ப பழசாகி போயிருப்பாங்க. எல்லோரும் கிடையாது, சிலர். என்னென்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்தது தான்ப்பா. என்ன நினைக்கிறேன், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இது ஒரு பேக்கேஜ். இது நடந்தால் அது நடக்கும், அது நடந்தால் ரசிக்கப்படுது, அபிஷேகம் பெறுறது, அப்புறம் உற்சாகமாக இருக்கிறது, அப்புறம் பாத்தில் இருக்கிறது, அப்புறம் பின்னிங் இருக்கிறது, வியாதியில் இருக்கிறது. இப்படி ஒரு பெரிய செட்டப் இங்கே வச்சுருக்கிறாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கும் இல்லை. அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது அவர்களுக்கு கிரியை செய்கிறது. அது பிரமாணத்தின் விதி. ஆனால் தூதர்கள் பல மில்லியன் இயர்ஸ் அவரோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் பல பில்லியன் இயர்ஸ் கூட இருக்கிறாங்க. அவங்க கூட இன்னைக்கு காலையில் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். Such a wonderful God we serve. Amen, amen, amen. Hallelujah. அதனால தான் பெரிய இசை ஞானிகளும் மிகப்பெரிய நடிகர்களும் பேசும்போது மிகப்பெரிய கூட்டம் வருகிறது.
ஆனால் அதே இடத்தில் அடுத்த வாரம் திரும்ப ஒரு கூட்டம் போட்டால் அதில் பாதி பேர் தான் வருவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் தொடர்ந்து போட்டால் மீதி பேர் தான் வருவாங்க. ஒரு 10 வாரம் தொடர்ந்து போட்டால் அதுக்கப்புறம் அவராக பாடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இசைஞானி. ஆனால் தேவனுடைய மனுஷர்களை மட்டும் பாருங்கள், வாரம் வாரம் கூட்டம் போட்டவங்க கூட்டம் கூடி அங்கே தான் நிற்கிறாரு கர்த்தர். ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவனுடைய நடப்பது சுவாரஸ்யமானது, அது மேன்மையானது. நமக்காக மேலான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ என் அன்புக்குரியவர்களே, லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசித்து நான் தொடர்ந்து வார்த்தைகள் கடந்து செல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னான். அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே எல்லாம் சொல்லுங்க. ஆமா, இத பத்தி ஒரு நாள் 100 நாள் எடுப்போம். when you pray you say father அப்படினார். நீ ஜெபிக்கும் போது அப்பா அப்படின்னு சொல்லு. ஆங்கிலத்தில் ஃபாதர்னு தொடங்குது, அதுக்கப்புறம் தான் மீதிலாம் வருது. பரமண்டல அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் ஜெபம் பண்ணும்போது எப்படி தொடங்கணுமா? ஃபாதர். the prayer is based on the relationship. அந்த அதிகாரம் ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப்பே பேசுகிறார். கர்த்தர் சித்தமானால் ஒரு 7 ஜெபக்குறிப்பு, அந்த ஜெபக்குறிப்பில் அவர் இயேசுநாதர் 7 விஷயத்தை ஜெபிக்க சொல்கிறாரு. இந்த 7மே எப்படி நடந்துருச்சு சிலுவையில் அப்படின்னு ஒரு வாரம் பார்ப்போம் நம்ம. ஆனால் என்ன சொல்ல வர்றாரு? ரிலேஷன்ஷிப், உறவு. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு கூட இருக்கிற உறவு அப்படின்னு ரொம்ப பேசுகிறான். ஏன்னா கொஞ்சம் நீ நல்லா கவனிக்கணும். உறவு என்பது உரையாடல் அல்ல. உரையாடல் வேறு. நல்லா தட்டலாமே இருக்கு. இவன் என்ன சொல்றான்? காலையில இருந்து 2 மணி நேரம் ஜெபிப்பதையே மைண்ட்ல வச்சுக்கிட்டு தேவனோடு இருக்கிற உறவு முக்கியமானது, உறவு தான் மேலானது. நான் சொல்றேன், அது உறவு அல்ல, அது உரையாடுதல். உறவு என்பது உரையாடுவதற்கு முன்பாகவே துவங்கிவிட்டது. நீங்கள் உரையாடுதலை எழுதுனா உரையாடுதல் எழுதுங்க, உறவுன்னு எழுதாதீங்க. தேவனோடு கூட இருக்கிற உரையாடலே முக்கியம். அப்படி வா, நீ அங்கே தான் வரேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உறவு என்கிற வார்த்தை புனிதமானது. அது என்னன்னா, இப்போ நானும் எங்கள் அப்பாவும் இருக்கிறோம். நானும் எங்கள் அப்பாவும் ஒரு மைல் தூரம் பிரயாணம் பண்ணுறோம். 2 பேருமே பேசவே இல்லை அப்படின்னாலும் எங்களுக்குள்ள உறவு இருந்துக்கிட்டே இருக்கு. உரையாடுதல் இல்லை, உறவு இருக்கு. உரையாடுதலை விட முக்கியமானது உறவு. அப்போ தேவனோடு கூட இருக்கிற உறவு ஒழுங்காக இருக்குன்னா நாங்கள் உறவில் கரெக்டாக தான் இருக்கிறோம். ஆமாம், நாங்கள் உறவில் கரெக்டாக போயிட்டுருக்குறோம், எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. தேவைப்பட்டால் உறவிலிருந்து உரையாடலுக்கு போகலாம், தவறல்ல. ஆனால் உரையாடுதல் எல்லாம் உறவாய் மாறிவிடாது. ஆமாம், 3 நாள் பிரயாணம் பண்ணுறீங்க, பாம்பேக்கு போகிறதுக்கு ட்ரெயின்லன்னு வச்சுக்கோம். 3 நாள் எய்த்தாப்பில் இருக்கொண்டு உரையாடிக்கிட்டே இருக்கீங்க, உறவு வந்துருச்சா? நறுக்குன்னு மண்டையில் கொட்டிடுறேன். எல்லாமே இந்த பிசாசு என்ன செய்கிறான்? சட்டையை போட்டுக்கிட்டு கிரேஸ்குள்ளே வரான். என்ன சட்டையை போட்டுக்கிட்டு? லா மைண்ட் செட்லேயே கிரேஸை படிக்கிறது. இவன் யாருன்னா உள்ளுக்குள்ளே போந்து கிரேஸில் இருக்கிறவன குழப்பறதுக்குன்னு வர்றது. கொன்னே விடுவேன். உரையாடுதல் வேறு, உறவு வேறு. 4 நாள் நீ வேற ஆள்கிட்ட உரையாடினாலும் அது உறவாகாது. ஆனால் 1 நாளோ 2 நாளோ நீ பேசாதிருந்தாலும் அங்கே உறவு இருக்கும். எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உரையாடுதலினாலே எங்களுடைய உறவு கட்டப்படவில்லை. சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே ஒரு உறவு எங்களுக்கு கட்டப்பட்டது. வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆசீர்வாதம் உறவில் இருக்குது. இல்லை, இப்போ நம்ம அது மேட்டர் கிடையாது. இப்போ நம்ம அதுக்குள்ளே வருவோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஃபாதர் எப்படி தொடங்கணும்? If you don't have light in this word, your prayer is a weak prayer. உங்க ஜெபத்தில் உள்ள நுழையும் போது அப்பா அப்பா அப்படின்னு நின்னீங்கன்னா
உங்கள் ப்ரேயரே ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னு அர்த்தம். அது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து கேட்க போகிற எல்லாத்தையும் ஒவ்வொரு வரியிலையும் இந்த அப்பா வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வரியிலையும் அப்பா இருக்கு. ஒவ்வொருத்தரையும் அப்பா போட வேண்டியதில்லை. ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு தொடங்குனீங்கன்னா உள்ளே இருக்க ஒவ்வொரு வரியிலையும் சார் 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 சார்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பா அப்படின்னு தொடங்குனீங்கன்னா வரி ஒவ்வொன்றிலையும் அப்பா அப்பா அப்பா. அந்த அப்பாவை நீங்கள் தப்பாக சரியாக புரிஞ்சுக்கலைன்னா, நீங்கள் ஜெபிக்கும்போது எப்படி தொடங்கணுமா, ஜெபத்தை எப்படி தொடங்கணும்னு அவர் சொல்லலை. ஜெபம் எதில் நிற்கணும்னு சொல்கிறார். ஃபாதர், அவர் ஃபாதர் இன் ஹெவன். சார் ஹல்லேலூயா. எப்படி சொன்னார்? அவர் ஃபாதர் அப்படின்னாரு. எனக்கு எப்படி அப்பாவோ அதே மாதிரி உனக்கு அப்பா. எனக்கு எப்படி எல்லாத்தையும் தருவாரோ அதே மாதிரி உனக்கு எல்லாத்தையும் தருவார். நான் ஜெபிச்ச எப்படி எல்லாரும் சுகமாகறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஜெபிச்சால் சுகமடைவார்கள். ஸோ என் அன்புக்குரியவர்களே, பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, அது நம்முடைய செய்தி அல்ல. அடுத்து தொடர்ந்து போவோம். ஒரு 4-5 ஜெபக்குறிப்பு சொல்கிறார், 4 விஷயத்தை ஜெபிக்க சொல்கிறார். இது எல்லாம் திரும்ப நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் ஏன் இல்லை என்பதை பற்றி ஒரு நாள் பேசுவோம். நிறைய இடத்துல பரமண்டல ஜெபம் தொடங்குவீங்க, வரோம் அசிஸ்டம், அது வேறு குரூப்பு. இந்த பரமண்டல இது ஒரு குரூப்பு. இது ரெண்டும் வந்து ஜெபம் சொல்லுவோம். ஜெபத்தை சொல்லலாம் முடியாது, ஜெபம் பண்ணணும். ஆமாம், சொல்லணுன்னா கிளி தான் சொன்னதை சொல்லும். திரும்ப கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. ஸோ ஜெபம் சொல்ல போகிறேன்னு தப்பு. ஆமாம், வேண்டிக்கங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, அப்போ இது வந்து இயேசு கிறிஸ்து, இட்ஸ் அ மாடல் ஆஃப் ப்ரேயர். இதில் சொன்ன எல்லாமே சிலுவையில் நிறைவேறிடுச்சு. சரியா? அதை பற்றி ஒரு நாள் நம்ம எடுப்போம். இப்போ நம்ம அதிலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பேச போகிறோம். ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிற அதே விஷயம், 2ஆம் உலகம் என்கிற தலைப்பிலே. ஆமென் சொல்லுங்கள். இந்த செய்தியின் தலைப்பு என்ன? 2ஆம் உலகம். we have an another world to be connected. ஆமென். வாசிப்போம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சிலுவையிலே இயேசு போவதற்கு முன்பாக சொன்னார், உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். உம்முடைய செயல்களை நான் செய்து முடிப்பதன் மூலமாக நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஆன் த கிராஸ். அடுத்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமென். பிரைஸ் காட். இதுதான் நான் உங்கள்ட்ட பேச விரும்புகிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்பது தான். ஹல்லேலூயா. அதற்கான ஒரு மிகப்பெரிய வேலையை சிலுவையில் அவர் செய்து முடித்தார். ஸோ அதற்கான ஒரு மிகப்பெரிய வேலையை அவர் சிலுவையில் செய்து முடித்தார். அவருடைய மனது, எண்ணம், ஓட்டம், ஆசை, சித்தம், தாகம், பசி எல்லாம் என்ன தெரியுமா? தேவ ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதாக மாத்திரமே இருந்தது அவருடைய கனவு. அவருடைய எல்லாமே தேவனுடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பிசாசுகளை துரத்தும் போது அவர் சொன்னார், நான் பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னார். இந்த பூமியிலே இருக்கிற பிசாசின் ராஜ்யத்தை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிலுவைக்கே போனார். முடிந்தது என்று சொன்னபோது பிசாசின் ராஜ்யம் முடிந்தது. இப்போ நீங்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்தோட கனெக்ட் ஆக போறீங்க. இன்னையிலேருந்து பாருங்க, you will start enjoying the best blessings of that world. கை தட்டுங்க ஒரு ஆமென். ஓகே. ஸோ அந்த ராஜ்யத்தை கொண்டு வரும். அதனால தான் உயிர்த்தெழுந்த பின்பும் தன்னுடைய ஜனங்களிடத்தில் ராஜ்யத்தை குறித்தே சீஷர்கள்ட்ட பேசுகிறார். அது வந்து இன்னொரு வேர்ல்டு. அப்போ 2 உலகங்கள் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர் அல்ல. அடுத்து சொன்னார், பூமிக்குரியவைகளையே நீங்கள் நம்பாது போனால் பரலோகத்திற்குரியவைகளை நான் சொல்லும்போது எப்படி நம்புவீர்கள்? ஸோ 2 உலகம் இருக்குன்ற நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் என்ன நினச்சிக்கிறோம்னா, ஒரு தப்பு என்னன்னா, ஒரு உலகம் இங்கே இருக்குது, இன்னொரு உலகம் அங்கே இருக்குன்றோம். அங்கெல்லாம் இல்லை, இன்னொரு உலகம் இங்கே தான் இருக்குது. அங்கே இருக்குது, ஐயோ ஒன்றும் இல்லையான்னு யோசிக்க வேண்டாம். நான் அதை சொல்ல வரல. இப்போ இந்தியாவில் இருக்கவன் என்ன சொல்கிறான், பரலோகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறான்? மேலே இருக்கு, மேலே காட்டுறான் இங்கே இருக்குன்னு. பூமியில் மேலே இருக்கிறவன் இங்கே காட்டுறான், கீழே இருக்கிறவன் அவன் எங்கே காட்டுறான்? கீழே காட்டுறான் சார். அவன் தலையில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் பரலோகம் எங்கே இருக்குன்னு அங்கே இருக்குன்றான்.
எனக்கு கேள்வி, பூமிக்கு மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா? உலகம்னு ஒன்று நீங்கள் ஒரு மெட்டீரியல் வேர்ல்டை நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த உலகம் மெட்டீரியலால் ஆனது. இது 3 டைமென்ஷனல் வேர்ல்டு. அது 4th டைமென்ஷன், 5th டைமென்ஷன், 6th டைமென்ஷன். இது 3ஆம் பரிமாணத்துக்கு மேற்பட்ட உலகம். அது புரியுதா உங்களுக்கு? ஸோ 2 வேர்ல்டு இருக்குது, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த 2 வேர்ல்டை கொடுத்த அறிவை நமக்கு ஏற்கனவே வேதம் கொடுத்துருக்கிறது. அதனால தான் ஊழியர்கள் நாங்கள் பரமதேசத்தை நோக்கி கடந்து செல்லுகிறோம் என்று அறிக்கையிட்டு செத்துருக்கிறான் இந்த காலத்தில். அப்போ அது ஆதிய முதலதியார் சொல்லிட்டு வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே அப்படின்னு. அப்போ பரலோகம், ஹெவன்ற வேர்டு வருது. பரலோகம் படைக்கப்பட்ட பின்பு பூமி படைக்கப்படலை. ரொம்ப வருஷமாக கழித்து பூமியை படைப்பண்ணான்னு படைக்கலை. பரலோகத்தை படைக்கிற அன்னைக்கு பூமியும் படைச்சாராம். நீங்கள் நினைக்கிறப்ப 2 வேறு வேறு பிளானட்டு கிடையாது. எல்லா இடத்துலையும் பிளானட் இருக்குது. ஆனால் இங்கே தான் இந்த பிளானட்டில் தான் அவருடைய கிங்டம் இருக்குது. இன்றைக்கு இந்த 2 உலகத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் உலகத்தோடு எப்படி தொடர்பு கொள்வது, இந்த 2ஆம் உலகத்தில் என்ன போயிட்டுருக்கு, அந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை எப்படி இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வருது, இந்த ப்ராசஸ், இந்த உலகத்து 2க்கு இடையில எப்படி தொடர்பு இருந்துச்சு ஏற்கனவே, எப்படி அந்த கார்டு டிஸ்கனெக்ட் ஆச்சு, டிஸ்கனெக்ட் ஆனவொன்னே எப்படி இது தனியாக அது தனியாக மாறிச்சு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவனுக்கு அங்கே இருக்கிறவனுக்கு தெரியல, அங்கே இருக்கிறவனுக்கு இங்கே இருக்கிறவனுக்கு தெரியுது. இப்படி ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். இல்லையா சொல்லுங்கள்? இப்பொழுது உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால், இப்பொழுது உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான தூதர்கள் நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே அசுத்தாவில் வேலையை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அது இல்லை அதை பார்க்கல நீங்கள். ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ 2 வேர்ல்டு இருக்குது. ஒன்று விசிபிள் வேர்ல்டு, இன்னொன்று இன்விசிபிள் வேர்ல்டு. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இருக்கிறது எந்த வேர்ல்டு? விசிபிள் வேர்ல்டு. இது ஆஃப்டர் த ஃபாலிங் ஆஃப் ஆடம் அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆதாம் வீழ்ச்சிக்கு பிறகு இருக்கிற ஒரு உலகம். அந்த உலகத்தை நீங்கள் இருக்கிறீங்க. இன்னொரு உலகம் இருக்குது, அது இன்விசிபிள் வேர்ல்டு. ஆமேன்னு சொல்லுங்கள். அது தேவனுடைய ராஜ்யம். அங்கே செழிப்பின் ராஜ்யம், அங்கு மரணம் இல்லாத ராஜ்யம், அங்கே ஆரோக்கியத்தின் ராஜ்யம். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் ரிலீஸ் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ராஜ்யம். அதே ஆசீர்வாதங்கள் பூமியில் இருந்துச்சு டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூமியில் இருக்கிற நீங்கள் அந்த உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியும். அந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை இந்த பூமிக்குள்ளே ரிலீஸ் பண்ண முடியும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ண முடியும். அது எந்த விதத்திலே அதை ரிலீஸ் பண்ண முடியும் என்பதை பற்றி இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். அதில் ஒன்று தான் இந்த தெய்வீக சுகமும். போன மற்ற 2ஆம் உலகம் பார்த்தோம். 2 உலகங்கள். இந்த விட்டு அதனோட தொடர்ச்சி பார்க்குறோம். ஒன்று விசிபிள் வேர்ல்டு, நம்ம கண்ணில் பார்க்குறது. இன்னொன்று இன்விசிபிள் வேர்ல்டு. இன்விசிபிள் வேர்ல்டு மீன்ஸ் invisible when we see through the spiritual eyes. When we see through the spiritual eyes, it is invisible, but it is called invisible. நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் it is invisible. ஆனால் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டால் it is invisible. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் it is invisible. மூடப்பட்டால் இட் இஸ் இன்விசிபிள். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், போத் ஆர் ஆஸ், அதாவது இன்விசிபிள் வேர்ல்டு நீங்கள் சொல்கிறீங்களே, தட் இஸ் ஆஸ் ரியல் ஆஸ் த விசிபிள் வேர்ல்டு. எப்படி இந்த விசிபிள் வேர்ல்டில் எல்லாம் இது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ அது போலவே இன்விசிபிள் வேர்ல்டில் எல்லாம் உண்மை. அங்கு திறக்கப்பட்டால் அங்கு நீங்கள் பொருட்களை பார்க்கலாம், அங்கு நதியை பார்க்கலாம், அங்கு சிங்காசனத்தை பார்க்கலாம், அங்கு தொட்டு பார்க்கலாம், டேஞ்சிபிள். ஆனால் நாம் குருடர்களாய் மாற்றி வச்சுட்டோம் பிசாசு, ஆதாமுடைய வீழ்ச்சி. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகி நம்முடைய கண்களை திறந்து விட்டு இன்னையிலேருந்து பாருங்க, நோ டைமில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. நோ டைமில் கர்த்தர் அற்புதம் செய்யப்படுறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். எஸ், போத் வேர்ல்ட்ஸ் ஆர் விசிபிள். ஆனால் 2க்கு வேறு வேறு டைமென்ஷனுக்கெலாம் நீங்கள் வரீங்க.
ஏற்கனவே சொன்னது போல் மைடியர் குட்டிச்சாத்தான் படம் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு தெளிவாக தெரியுது, இன்னொருத்தனுக்கு ரெண்டாக தெரியுது. ஏன்னா இவன் கண்ணாடி போடலை, இவன் 3 டைமெண்ட், இவன் 2 டைமென்ஷனில் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்க பார்க்குறான். இன்னொருத்தன் 3 டைமென்ஷனில் பார்க்குறான். அதனால் என்ன நடக்குதுன்னா, அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அவங்க ஐஸ்கிரீம் நீட்டே நேரம் முன்னாடி வந்துடுது. ஒரு குரூப் ஓ சூப்பர் அப்படின்றா, இன்னொரு குரூப்பு கண்ணாடி போடாத அம்மே என்ன ஏன் கத்துறீங்க, என்ன அல்லேலுயா, என்ன ஆமேன், ஏன் அமைதியாக கேட்க முடியாது, ஏன் இடையில விசில் வேற வருது அப்படின்னா கண்ணாடிய மாட்டு. ப்ராப்ளம் எங்கள்கிட்ட இல்லை சாரு, ப்ராப்ளம் உங்கள்கிட்ட இருக்கு. நீ வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து இந்த உலகத்தை நீ பார்க்கணும்னு நினைக்கிறதான் தப்பு பண்ற. நீ இந்த உலகத்தை பார்ப்பதற்கு இந்த டைமென்ஷனுக்கு நீ வர வேண்டும். ஸோ ப்ளீஸ் பி கனெக்டட் வித் தட் வேர்ல்டு. அந்த உலகத்தோடு இணைக்கப்பட்டிருங்கள். அதான் நான் சொல்ல, ஸ்டே டியூன்டு வித் தட் வேர்ல்டு. அந்த உலகத்தோடு டியூன் ஆகி கனெக்ட் ஆகி இருங்க. ஸ்டே டியூன் வித் தட் வேர்ல்டு. அதான் அந்த செய்தியோட தலைப்பு. எப்படி அந்த உலகத்தோடு எப்போவுமே கனெக்ட் ஆகியே இருக்கிறது. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் லிட்ரலாக பூமிக்குள்ளே வந்துருச்சு. தேவனாகிய கர்த்தர் தாமே பரிசுத்தாவியானவரின் உத்தாசையோடு உங்களுக்கு அந்த அனுபவத்தை இன்று முதல் இதுவரை இல்லாத அளவு தருவாராக. ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த விசிபிள் வேர்ல்டே மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் என்ன சொல்ல வருகிறேன், அந்த இன்விசிபிள் வேர்ல்டவே பார்த்து கனவு கண்டு அப்படியே வாழ்ந்து அவளை நினச்சி உருளை இடினுவாங்க. அவளே போடாமல் அவளை நினச்சி உருளை இடிக்கிற மாதிரி நீ அதே நினச்சிட்டு அப்படியே வாழ்ந்துருன்னு நான் சொல்லலை. அந்த இன்விசிபிளை விசிபிளுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஆமாம், இதை எப்படி ஆண்டவரே, இதை எப்படி அப்படின்னு யோசித்தப்போ ஆவியானவர் அழகாக ஒரு விஷயம் எனக்கு சொன்னார். கேட்குறவன் கேட்டுக்கலாம், கேட்காத பிரச்சனை கிடையாது. என்னென்னா இந்த இது இருக்குல்ல, தாவரம் என்ன செய்யுது, சூரிய ஒளி இருக்குது பார்த்தீங்களா, லைட்டு, அது நீங்கள் கையில் பிடிக்க முடியாது. அது கண்ணில் பார்க்கலாம், ஆனால் திடப்பொருள் கிடையாது. இந்த திடப்பொருள் இல்லைன்றனால அதுக்கு இன்விசிபிள் நான் பேர் வைக்கிறேன். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு. ஆமாம், இப்போ அது தமிழில் என்ன சொல்ல, கார்பன் இரு ஆக்சைடுன்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா டை இருந்துட்டாங்க. கார்பன் டை ஆக்சைடு, இது 2 இன்விசிபிளை, அதாவது கையில் பிடிக்க முடியாது, 2 வச்சு வாட்டர், ஓகே அது விசிபிள், இதை வச்சு என்ன செய்யுதுன்னா பச்சையம் என்கிற ஒளிச்சேர்க்கை நடப்பித்து பச்சையம் என்கிற ஒரு விசிபிளான ஒரு விஷயத்தை என்ன செய்யுது உங்களுக்கு தருது. என்ன சொல்ல வரேன், நீங்கள் இன்விசிபிள் வேர்ல்டோட கனெக்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு விசிபிளாக பல விஷயங்களை உள்ளே கொண்டு வரலான்னு சொல்ல வரேன். கையில் பிடிக்க முடியாததெல்லாம் சேர்த்து கையில் பிடிக்கிறத கொடுத்துருச்சு. நீங்கள் முருங்கைக்காய் சாப்பிட்றீங்க, அது சாப்பிட்றீங்க, அதில் எல்லாமே என்ன இருக்குது, இன்விசிபிள் தான் உள்ளே இருக்குது. ஸோ கையில் பிடிக்க முடியாது அப்படி கூட வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா, இப்படித்தான் நீங்கள் அந்த உலகத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா இன்விசிபிளாக இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் விசிபிளாக கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த உலகத்தோட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ரிசர்வ் பேங்கோட ஒரு பெரிய இடத்துல கனெக்ட் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. எங்கேயும் கர்த்தர் இருக்காரியா எங்கள் ஒரு இடத்தோடு நீங்கள் கடந்து வருகிறீர்கள். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு, இவ்வளவு தான் நமக்கு தெரிஞ்ச 4-5 மேட்ரு. இதையெல்லாம் தாண்டி இப்போ நெகட்டிவ் இல்லாத ஒன்று தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியம்னா என்ன, வியாதி இல்லாதது. ஸோ ஆசீர்வாதத்தை என்ன தான் சொல்ல வரோம், நம்ம எதிர்மறையானது இல்லாததே ஆசீர்வாதம் இடத்துக்கு வந்துட்டோம். ஐஸ்வர்யம்னா என்ன, பணத்தேவை இல்லாமல் இருந்தா ஐஸ்வர்யம். அப்போ என்ன சொல்ல வரோம், எதிர்மறையான ஒன்று இல்லாட்டி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை, எதிர்மறையானதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். ஆசீர்வாதம் என்பது எதிர்மறைக்கு எதிர்மறையானது அல்ல,
அது முற்றிலும் நீங்கள் உங்கள் எண்ணங்களில் பார்க்காத ஒரு நேர்மறையானது. இப்போ நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகுது. சேஃபாக போய் சேர்ந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் நேர்மறையாக இருக்கிறேன்றீங்க. ஆனால் உண்மைக்கு நீங்கள் எதிர்மறையாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் நேர்மறையான உலகத்தில் இருந்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகாது.